ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு உளுந்து வடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த உளுந்து வடையோட பெனிஃபிட் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பெனிஃபிட்ஸை கேட்டுட்டு நீங்கள் இனிமேல் உளுந்து வடையை சாப்பிட ஆரம்பிங்க. எவ்வளோ ஸ்கின் ப்ராடக்ட்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதிலலாம் நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்காது. நம்ம உள்ளுக்கு என்ன சாப்பிட்றோமோ, ஹெல்த்தியாக எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய ஹேர், ஸ்கின் எல்லாமே சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் ஹெல்த்தியாக நீங்களும் செஞ்சு சாப்பிட ஆரம்பிங்க. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். உளுந்து வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நல்ல புது பருப்புங்க, ஒயிட்டாக இருக்கணும். யார் செஞ்சாலும் சாஃப்டாக வருங்க. அதே அந்த எவ்வளோ கிளாஸில் உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதில் 1/4 கிளாஸுக்கும் இன்னும் கம்மியாக அரிசி எடுத்துக்கிறோம். அதாவது மாவு பச்சரிசி. எப்பயுமே புது பருப்பு தான் செய்யணும். நம்ம உளுத்த வடைக்கும் சரி, இட்லிக்கும் யார் செஞ்சாலும் சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ அந்த கிளாஸில் இவ்வளோ அளவு தான் நம்ம மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, மாவு மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். 1 ஹவர் போதும். இப்போ இது ஊறட்டும் 1 ஹவர். இப்போ ஊறிடுச்சு 1 ஹவர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிரைண்டரில் ஆடுறதுக்கு நான் 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாவோடு சேர்த்து ஆட்டினோன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். உங்களுக்கு ஜீரணமும் ஆகிடும், சூப்பராக இருக்கும் வடை. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூட இஞ்சி போட்டுடலாம். ஏன்னா அதில் அது சுத்தாது இல்லையா கிரைண்டர், அதனால் இஞ்சி போட்டோம். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற உளுத்தம்பருப்பை நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். மெத்தடை பார்த்துக்குங்க, சூப்பராக வருங்க. எந்த வீடியோ பார்த்தாலும் மெத்தட் பார்த்துக்குங்க, சூப்பராக வரும் கண்டிப்பாக. இது நான் உண்மையாகவே சொல்கிறேன். யாருமே உளுத்த வடை வரலன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நல்லா வரும். இப்போ மீதி இருக்க பருப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் கூட நான் ஊற்றவே இல்லைங்க. நான் ஒரு ஸ்டேஜ் சொல்கிறேன், இதை பாருங்கள். இப்போ கிரைண்டர் டைட்டாக சுற்றுது, தண்ணி கேட்குது இப்போ பருப்பு. இப்போது இந்த டைமில் நான் ஒரு உள்ளங்கையில் குழி அளவு தான் தண்ணி எடுத்து தெளிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 3 டைம் தெளித்து நம்ம ஆட்ட வேண்டியது வரும். 3 டைம் 4 டைம். இப்போ இது ஓரம்லாம் நம்ம எடுத்து விடணும். ஏன்னா பருப்பு அப்படியே ஓரம் நின்றுக்கும், எடுத்து விடணும். ஒரு 15 நிமிஷத்தில் ஆட்டிடும் மாவு. எங்கேயும் போகாதீங்க, உளுத்தம் பருப்பு ஆட்டுறதுக்கு மட்டும் அதை போட்டு அப்படியே போகாதீங்க. இப்போ திரும்பவும் தண்ணி தெளிக்கணும். டைட் ஆகிடுச்சு பாருங்கள் மாவு. நான் உள்ளங்கையில் அந்த குழி அளவு தண்ணி எடுத்து தான் தெளிப்பேன். அந்த மாதிரி நீங்களும் தெளிச்சிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இப்போவே இன்னும் ஃபுல்லாக மழிஞ்சு வரல, அதுக்கே ஆனால் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, தண்ணி லாஸ்ட்டாக கூட வேணும்னா பத்தலாம் சேர்த்துக்கலாம், ஆனால் நிறைய ஊற்றக்கூடாது, எண்ணெய் இழுக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். மாவு எவ்வளோ பந்து மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக. நான் இதேமாரி ஒரு 5 டைம்ஸ் நல்லா தெளித்து ஆட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நல்லா மசிஞ்ச மாவை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்க்கணும். ஷேஃபும் மாறாது, அப்படியே ஃப்ளாட்டும் ஆகாது, அந்த ஷேஃப் அப்படியே இருக்கும். அப்போ தண்ணியும் கரெக்டாக இருக்குது, மாவும் நல்லா வந்துருச்சு. இப்போ வடை போடுறதுக்கு தயாராகிடுச்சு மாவு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கையில் எடுத்தாலும். இப்போ எல்லாத்தையும் வழித்து எடுத்துடலாம் நம்ம மாவை. உளுத்த வடை கிரைண்டரில் ஆட்டி எடுத்தால் தாங்க பர்ஃபெக்டாக வரும். அதுதான் உளுத்த வடை. மிக்சியில் போடுறது என்ன பண்ணாலும் அது கொஞ்சம் டைட்டாக தான் வரும். வடை வரும், ஆனால் உளுத்த வடை இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி சின்ன சின்ன துண்டாக போட்டிருக்கேன், கொத்தமல்லி, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல உப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. கடைசியாக கூட உப்பு பார்த்துட்டு போட்டுக்குங்க. 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன், நிறையவும் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டு கூட நம்ம திரும்ப மீதி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெங்காயமும் போட்டாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாது, கிளறக்கூடாது. இதை வந்து இந்த 4 விரலை வச்சு இப்படி அந்த அப்படியே அடியிலேருந்து மேலே அப்படி அப்படியே கிளறி விடணுமே தவிர இது வந்து பிசையக்கூடாது. ஏன்னா அது அவ்வளோ அழகாக ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம ஆட்டி எடுத்துருக்கோம். நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் போய் ஹார்டாகிடும் வடை. எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே பூ மாதிரி அவரை வந்து நீங்கள் கிளறி விடணும் இவரை. இப்போ அப்படியே ஷேக் பண்ணி பார்த்தா ஷேப்பும் மாற மாட்டார், அப்படியே சாஃப்டாக ஒரு என்ன சொல்கிறது ஜெல்லி மாதிரி இருப்பார் பார்க்க. இப்போ வடை போட ரெடி ஆயாச்சு நம்ம மாவு. வாங்க தட்டி போடலாம். இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா, நமக்கு ரீஃபைண்ட் ஆயிலை கொடுத்துட்டு அவங்கெல்லாம் கடலை எண்ணெயில் செஞ்சு நல்லா காசு பார்க்குறாங்க. டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஹோட்டலுக்காக போகிறோம். இப்போ சுத்தமாக கையை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம், வெறும் தண்ணியே தொட்டுக்கிறோம், பேப்பர் எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இந்த கையில் என்ன பண்ணுறோம், இந்த கையையும் நம்ம தண்ணியில் நனைச்சிக்கணும், அப்போ தான் பால் மாதிரி உருண்டு வரும். இப்போ அப்படியே ஒரு உருட்டிட்டு போண்டா அளவுக்கு எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வைக்கணும். உள்ளங்கையில் வச்சுட்டு தண்ணி ஒரு விரலில் தொட்டு அப்படியே ஒரு ஓட்டை போடணும். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா? கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோம், இது ரொம்ப ஈஸியானது. மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் செம்மையாக செஞ்சு கலக்கலாம். அதே மாதிரி திரும்பவும் செகண்ட் உருண்டை எடுத்துக்கிறோம், ஹோல் போடுறோம், எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். இதேமாரி எல்லா வடையும் நம்ம போட்டுக்கலாம். நல்ல குவாலிட்டியான பருப்பு எடுத்திங்கன்னா யார் செஞ்சாலும் சூப்பராக வரும் வடை. உங்கள் உடம்பு வந்து எவ்வளோ விலை மதிப்பற்ற ஒரு செல்வம். உங்கள் உடம்பை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றணும். இன்னொன்றுங்க, இந்த வடை போடுறதுக்கு கம்பி ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஜல்லிக்கரண்டியெல்லாம் போடுறத விட இந்த உளுத்த வடைக்கு கம்பி தான் ரொம்ப பெஸ்ட்டு. திருப்பி போட்டுடலாம், திரும்ப அந்த கம்பியிலே எடுத்துடலாம், ஜல்லிக்கரண்டியே தேவையில்லை. இப்போ இது 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். மிடில் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் மேலே கிறிஸ்பாக வரும், உள்ளே நல்லா பன் மாதிரி வெந்து வரும். டோனட் என்னங்க டோனட், நம்ம இந்தியன் டோனட் செம்மையாக ஹெல்த்தியாக இருக்குங்க. பாருங்கள், தங்கம் மாதிரி மின்னுதுங்க. கோல்டு என்னங்க 24 கோல்டு, இது எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு அவ்வளோ வலுவாக்கும். இது செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இது விடவே மாட்டீங்க, வாரத்தில் 2 முறை நீங்களே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இதை அப்படியே கம்பிலே எடுத்துடலாங்க. எடுக்கும்போது பார்த்து எடுங்க, மேலே எதனா அடிச்சிட போது பத்திரம். பார்த்திங்களா, ஒன்றாவது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறேன். இப்போ வடை எவ்வளோ சூப்பராக வருதுன்னு மட்டும் பாருங்களேன். கேமரா கிட்ட காமிக்கிறேன். அதோட கலரு அங்கே பாருங்கள், அதோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த மாவு பச்சரிசி கலந்தது, அரிசி மாவு கலந்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஹார்டாக தாங்க வரும், நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம மாவு பச்சரிசியை பருப்போடை கலந்த நம்ம வந்து ஆட்டினா சூப்பராக வருங்க. ஹோட்டலில் இந்த ரகசியம் உங்களுக்கு வந்து யாரும் சொல்லலை, பட் ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ரகசியம் ஃபுல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இனி நீங்கள் தான் சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கணும். இப்போ மீதி இருக்க வடையும் நான் தட்டி எடுத்து சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து அந்த 1 கிளாஸ் அளவு போட்டேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மி, 200 கிராம் தாங்க அந்த பருப்பு. எனக்கு வந்து 24 வடை வந்தது. எனக்கு எங்கள் 4 பேருக்கு போதுன்ற அளவுக்கு வந்து. இனி கடையில் வந்து நீங்கள் வாங்குறதுக்கே விருப்பப்பட மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட போகிறீங்க வீட்டில். இன்னொன்று, 200 கிராம் மாவில் தண்டியாக சாப்பிட போகிறோம், உடம்ப வலுவாக வச்சுக்க போகிறோம், ஹெல்த்தியாக இருக்க போகிறோம். நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கிறதுலே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள சாப்பிட வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். வடை எப்படி இருக்குது வந்திருக்கு பார்த்தீங்களா? உள்ளே பாருங்கள், மேலே கிறிஸ்பு, உள்ளே அப்படியே பன் மாதிரி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. நான் விக்னேஷுக்கு கொடுக்கலாம். விக்னேஷ் எப்பயுமே நான் செய்யும்போதே சாப்பிட்ற குழந்தைவன். எப்பயுமே அவனுக்கு வந்து வீட்டில் செய்யறதுனா ரொம்ப சாப்பிடுவான். நல்லா
அப்புறம் என்னங்க என் பிள்ளையே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். இதை விட அவார்டு எனக்கு வேறு என்ன வேணும்? வடை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்க எண்ணெயும் உரியாமல் அந்த மாவு பச்சரிசி கலந்தால் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நான் இருக்க மீதி வடையும் எடுத்துடுறேங்க. எடுத்துகிட்டு நான் குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்க்க போகிறேன். ஏன்னா என்னோடய சந்தோஷம் அவனுங்களை திருப்தியாக சாப்பிட வைக்கணும், அவனுங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் எனக்கு. நீங்களும் இதேமாரி குழந்தைங்கள சாப்பிட வைங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் உடம்பையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போ குழந்தைங்கள சாப்பிட வைக்கலாம். நான் வந்து சக்கரை பொங்கலும் செஞ்சேங்க. தேவேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் சின்னவனுக்கு. சாம்பார் வந்து நான் 4 காய் போட்டு வச்சேன். இது வந்து இந்த வடைக்கு சாம்பார் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். கிரைண்டரில் ஆட்டிருக்கோம்ல, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ரைஸ்க்காக தான் வச்சுருந்தேன் சாம்பார். சரி ஓகே, டிஸ்பிளேக்கு வைக்கணுன்றதுக்காக நான் சாம்பார் வச்சேன். வெறும் வடையாக தான் சாப்பிடுவாங்க பசங்க. விக்னேஷ், தேவேஷ் சாப்பிடுங்க. யார் என்ன டேஸ்ட் பண்ண போகிறீங்க? நான் வடை டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து சக்கரை பொங்கல் டேஸ்ட் பண்ண போகிறேன். சரி, வடை. எப்படி இருக்குது திவேஷ்? சாஃப்டாக இருக்கு. சூப்பராக இருக்கா? சாஃப்ட். ஓகே. டேஸ்டாக இருக்கா? டேஸ்டாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாய். 100 கிராம் உளுத்தம்பருப்பில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஐயோ, 25 கிராம். 100 கிராம் உளுத்தம்பருப்பில் 25 கிராம் புரோட்டீன், பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் B6, நார் சத்து, கால்சியம், காப்பர், இது எல்லாமே உளுந்தில் இருக்குது. இந்த உளுந்தோட நன்மையை பார்க்கலாமா? நம்மளுடைய எலும்பு எல்லாம் வலுவாக்கும், நல்லா வலுவாக்கும். ஜாயிண்ட் பெயின் சொல்கிறோம்ல, இடுப்பு வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, கையெல்லாம் குடையிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் எதனால்? அந்த ஜவ்வு வந்து அந்த வழவழுப்பு தன்மை இழக்கிறதால தான். இந்த உளுத்தம்பருப்பு சாப்பிட்றதால அந்த வழவழுப்பு தன்மையெல்லாம் ஃப்ரீயாக்கிட்டு நம்மளுடைய அந்த ஜாயிண்ட் பெயின் ஃபுல்லாக க்யூர் ஆக்கிடும். 100 கிராம் உளுத்தம்பருப்பில் 25 கிராம் ப்ரோட்டீன், அதாவது புரதம், இரும்பு சத்தும் இருக்கிறதால நம்மளுடைய முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். கொட்டுற முடி அப்படியே நிறுத்திடும். தேவையான அயன் கண்டென்ட்டு இந்த ஹேருக்கு கொடுத்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கும். முக்கியமான விஷயம், சர்க்கரை நோயாளிங்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கரெக்டாக லெவலாக மெயின்டைன் பண்ணும். இதோட பயன் நீங்கள் கேட்டுட்டீங்க, இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நீங்கள் கேட்டுட்டீங்க. இனிமேல் நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்கள்ல. நான் வந்து வடையும் நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக போடணுன்றது கற்றுக் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். செம்மையாக செஞ்சு செம்மையாக சாப்பிடுங்க. வாங்க நம்ம முன்னோர் பாதையில் இனிமேல் செல்வோம். நான் எல்லா வீடியோவிலும் ஏன் உளுத்தம்பருப்பு நீங்கள் குறைக்காதீங்கன்னு நான் சொன்னது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இனிமேல் யாராவது உளுத்தம்பருப்பு குறைச்சி இட்லி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு விளம்பரமோ இல்லை அவங்க லைக்காகவோ இல்லை சப்ஸ்கிரைபுக்காகவோ போட்டாங்கன்னா அவங்க லைக்காக போடுறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்காக, உங்கள் ஹெல்த்துக்காக உளுத்தம்பருப்பை அவாய்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து கேட்குறேன், சாப்பிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.